பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இனியா தான் நிதிஷை கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட அம்மாவும் அப்பாவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனியாவை தேடி இனியா வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடியே கோபி வந்து எல்லாரும் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம்ல, அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லவும் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கோபி கொடுத்த ஐடியா படி கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்து கோபியோட அம்மா மட்டும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னனால அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்காங்க. போலீஸ் வந்து இனியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது எதுக்கு இனியாவை தெரியுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் மருமகன் நிதிஷ் இறந்துட்டான், அதுவாது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. ஆமாம் தெரியும், நியூஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் வந்து நிதிஷ் இறந்ததுக்கு உங்கள் பொண்ணு இனியாவும் பாக்கியாவும் தான் காரணம், அவங்க 2 பேரும் தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இப்படி தேவையில்லாமல் கொலைப்பள்ளியை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே கோபி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மழுப்பி ஏதாவது காரணம் சொல்கிறனால கோபியை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அடிக்கிறாங்க. அடித்து உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு உண்மையை சொல்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டோன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே கோபி இனியாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் வந்து நிதிஷை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இதனால எல்லா பழியும் கோபி மேலே விழுந்துருது. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுது. இதை வந்து இனியா அதுக்கப்புறம் பாக்கியான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து மனசு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா கோபி தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாரு. இனியா தன்னோட பொண்ணுக்காக வந்து அவரே வந்து கொலைப்பள்ளியை ஏற்றுக்கிறாரு. இதிலிருந்து பாக்கியா வந்து கோபியை எப்படி மீண்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.